பொதுவாகவே பொருத்தம் பார்க்கும்போது 1 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு 10 பொருத்தம் பார்க்குறது ஒரு பக்கம் நீ பாருங்கள். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10 வருஷம் இல்லை 20 வருஷத்துக்கு 20 வருஷமும் தனித்தனியாக பார்த்தா தான் அது பொருத்தம் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். நீங்கள் ஒரு கார் வாங்கும்போது, ஒரு செல்ஃபோன் வாங்கும்போது, ஒரு வேலைக்கு சேரும்போது, ஒரு படிக்கும்போது கூட உங்களுக்கு பெரிய என்ன படிக்கிறது ஏதோ ஒரு படிப்பு படிக்கிறீங்க. அந்த படிப்பு சார்ந்த ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஏதோ ஒரு 10,000 ஒரு ₹1,00,000 சம்பளம் வாங்குற இடத்துல ஒரு 60,000 80,000 வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் கூட உங்களுக்கு வெற்றி, தோல்வியும் கிடையாது. ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது திருமண பொருத்தம் தயவு செய்து அட்சய இலக்கண பத்ததியில தான் பார்க்கணும். நீங்கள் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். சும்மா வந்து எடுத்தோடனே இது 10 பொருத்தம் இருக்குது. பிறந்த குழந்தைக்கு தயவு செய்து பொருத்தம் பார்க்காதீங்க. நீ இப்போ வச்சிருக்க ஜாதகம், கையில் இருக்கக்கூடிய ஜாதகம் பிறப்பு ஜாதகமாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு இது ஏன் பிரச்சனையானுச்சு? இந்த ஜாதகம் ஏன் பிரச்சனையானுச்சு? இந்த ஜாதகத்தில் ஏன் திருமணம் ஆகி பிரச்சனையான ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஏஎல்பியில் பொருத்தம் பாருங்கள். அது என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் 2026 நல்லா இருப்பீங்க, 2027 நல்லா இருப்பீங்க, கல்யாணத்தை பற்றியெல்லாம் அப்புறம், பொருத்தமெல்லாம் அப்புறம். 2023 ஒரு கேஸு நல்லபடியாக நடக்கலை, இல்லை கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக நடக்கலை, அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஏஎல்பியில் பொருத்தம் பாருங்கள். ஆமாம் பொருத்தம் இல்லை, அதோட பிரச்சனை ஆகிடுச்சு. இதை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு பொருத்தம் சேருங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அந்த பெண்ணோட அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ, பையனோட அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அந்த திருமண பொருத்தத்தை பற்றி என்னென்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அவங்க அதை கேட்குறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் இந்த முழு பொறுப்பு இருக்குது. நம்ம என்ன செய்கிறோங்களோ அதுதான் நம்மளை நோக்கி வரும். அதோட தயவு செய்து ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய இடம் வந்து திருமண பொருத்தம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது இன்றைக்கி உள்ள இலக்கணத்துக்கு ஏஎல்பி இலக்கணத்துக்கு தான் பொருத்தம் பார்க்கணும். அதுதான் நல்லது, அதுதான் சரியாகவும் இருக்கும். பார்த்துங்க.